பைலட் படிக்கிறதுல ரிஸ்க் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அது படித்து வந்தவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் தெரியும். இன்னொன்று, இந்த பைலட் படிக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு சொல்கிறேன். 10th பாஸ் வித் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், மேத்ஸ் அப்படி படிச்சுக்கணும். அதுதான் அதனுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன். இதுக்கப்புறம் இந்தியாவில் நீங்கள் சிபிஎல் படித்தா 5 பேப்பர் எழுதணும், பாஸ் பண்ணணும். அது கூட 200 மணி நேரம் பறக்கணும். இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு டிஜிசிஏ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். அவங்க தான் இப்போ பேங்கிங்க்கு ஒரு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி இருக்கு இல்லையா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த மாதிரி சிவில் ஏவியேஷனுக்கு கண்ட்ரோலிங் வந்து டிஜிசிஏ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். அவங்களுக்கு தான் லைசன்சிங் பவர் உண்டு. அவங்க லைசன்ஸ் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்லைன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இப்போ வெளிநாட்டில் படிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வெளிநாட்டில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு முறை வச்சுருக்காங்க. இப்போ யூகேயில் படிக்க போனீங்கன்னா 200 மணி நேரம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். யூகேயில் நீங்கள் 18 பேப்பர் பாஸ் பண்ணணும்.